கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான சங்கீதம் 49வது சங்கீதம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சங்கீதத்துக்கு நான் என்ன தலைப்பு வச்சேன் அப்படின்னா, பணமா பரலோகமா. இந்த சங்கீதம் ஃபுல்லா எதை சொல்லுது அப்படின்னா, 6வது வசனத்துல பாருங்க, தங்கள் செல்வத்தை நம்பி தங்கள் திரளான ஐஸ்வர்யத்தினால் பெருமை பாராட்டுகிற ஒருவனாவது தன் சகோதரன் அழிவை காணாமல் இனி என்றைக்கும் உயிரோடு இருக்கும்படி. அதற்கு கீழே இருக்கிற நீங்க வசனத்தெல்லாம் நீங்க வாசித்து பார்த்தா தெரியும். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு பெரிய செல்வமோ அல்லது பொருளோ நிறைய பணங்களோ இருந்தாலும் அது அவனுக்கு நிம்மதியை தராது. ஒரு ஜீவனை அவனுக்கு ஜீவன் அல்ல அப்படின்னு தான் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். நிறைய பேருக்கு செல்வம் இருக்கு, நிறைய ஆஸ்திகள் இருக்கு, ஐஸ்வர்யம் இருக்கு, ஆனா அவங்களுக்கு இருக்க வேண்டிய ஒண்ணு இல்ல. என்னதுன்னா நிம்மதி இல்ல. நிறைய பேருக்கு பாருங்க, இந்த சங்கீதத்தை நீங்க பின்பாடு வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், பின்பகுதியில அதைத்தான் போட்டிருக்கு. ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எவ்வளவு செல்வங்களும் ஆஸ்திகளும் இருந்தாலும் அவனுக்கு ஆண்டவருடைய மீட்பு இல்ல, ரட்சிப்பு இல்ல அப்படின்னா அது வீணான ஒரு காரியம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். நான் வசனத்தை எடுத்துட்டு இருக்கும் போதே நான் 3 எண்ணத்தை பார்த்தேன். பாஸ்ட் அடிக்கடி சொல்லுவாங்க, யார் வசதியானவன், யார் பணக்காரன், யாரு செல்வன் அப்படின்னா பாஸ்ட் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோய், பகை, கடன். இந்த 3 இல்லாதவன் தான் பணக்காரன், அவன் தான் செல்வந்தன். இந்த 3 எல்லாருக்குமே இருக்கு அப்படின்னா இல்ல. நிறைய பேருக்கு பணம் இருக்கு, அந்த பணத்தினால அவனுக்கு நிம்மதி இல்ல, அவனுக்கு தூக்கம் இல்ல. முதலாவது பணம் நிறைய அடுக்கி வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, ஆனா அவங்களுக்கு தூக்கம் இல்லாம டெய்லி என்ன பண்றாங்க, நானு தூக்க மாத்திரை போட்டாதான் எனக்கு தூக்கம் வரும். அப்ப அவங்களுக்கு அந்த செல்வம் அந்த தூக்கத்தை அவங்களுக்கு கொடுக்கறது இல்ல. ஆரோக்கியம் அடுத்து பாருங்க, நோய், பகை, கடன். எல்லாருக்கும் நோய் இன்னைக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப யாரை கேட்டாலும் எனக்கு ஏதாவது ஒரு வியாதி இருக்குதுன்னு தான் சொல்றாங்க. எப்படி இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா யாருமே நல்லா இருக்குன்னு சொல்லவே இல்லை. ஏதாவது ஒரு வியாதியை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம ஆரோக்கியமா இருக்கணும், நோய் இல்லாம இருக்கணும், நொடி இல்லாம இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒருபோதும் செல்வத்தை நம்ப கூடாது. அதற்கு பதிலாக நம்மை படைத்த ஆண்டவரை நம்ம முழு இருதயத்தோடு நம்ம நம்பணுமானால் கர்த்தர் நமக்கு எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நமக்கு கொடுப்பார். கீழே இருக்கிறத வாசித்து பாருங்க, தங்களுடைய நிலத்தோட பேரை, நிலத்தினுடைய பேர் என்ன பண்றாங்களோ தங்களுடைய பேருக்கு சூட்டுறாங்க அப்படின்னு சொல்லி, தங்கள் வீடுகள் நித்திய காலமாகவும் தங்கள் வாசஸ்தலங்கள் தலைமுறை தலைமுறையாகவும் இருக்கும் என்பது அவர்களுடைய அபிப்பிராயம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். பாருங்க, அந்த உலகத்துல எல்லாருமே இன்னைக்கு பிளாட் போட்டுக்கிட்டே இருக்காங்க. விவசாயங்கள் அழிந்து கொண்டே வருகிறது. செல்வத்தை பெருக்கணும், அந்த பிளாட்டை போட்டு எப்படியாவது விற்கணும் அப்படின்னு சொல்லிதான் நிறைய பேர் தெரியுறாங்க. நிறைய பிளாட்டுகளுக்கு பேர் பாருங்களேன், அவங்களுடைய பேரை அதுல வச்சிருவாங்க. நிறைய பேர் இன்னும் சொத்து அவங்களுக்கு இருக்கும், இருந்தாலும் மேற்படி என்ன பண்ணணும், இன்னும் நான் சொத்து சேர்க்கணும், இன்னும் எனக்கு ஆஸ்தி வேணும், இன்னும் எனக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த உலகத்துல மனிதர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அவர்களுக்குள்ளாக என்னது இல்லை அப்படின்னா ஒரு ஆத்தும மீட்பு அவங்களுக்குள்ளாக இல்லாம இருக்கிறது. இன்றைக்கு நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்னா ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனால, நம்ம ஆண்டவர் மீட்டதுனாலதான், பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மளை ஆண்டவர் மீட்டு கொண்டதுனாலதான் இந்த இடத்துல நம்ம அமர்ந்திருக்கிறோம். நிறைய பேர் நம்ம நினைக்கலாம், நான் ஆண்டவரை தேடி வந்தேன், ஆண்டவர் நானா போனேன் அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். ஒருபோது நம்மளாம் ஆண்டவரை தேடி வர முடியாது. ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டதுனாலதான் இந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம். அதுக்காக நீங்க கேட்க கூடாது, எனக்கு செல்வம் வேணாமா, எனக்கு பணம் வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்க கூடாது. அடுத்து நம்ம பார்க்கிறோம் 16வது வசனத்துல, ஒருவன் ஐஸ்வர்யவனாகி அவன் வீட்டில் மகிமை பெருகும் போது நீ பயப்படாதே, அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை, அவன் மகிமை அவனை பின்பற்றி செல்வதும் இல்லை அப்படி பார்க்கிறோம். நம்ம 1 தீமோத்தேயுல வாசிக்கிறோம், போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று பார்க்கிறோம். நம்ம மரிக்கும் போது நம்ம ஒண்ணுமே கொண்டு போக போறதில்லை. அங்க அதைத்தான் வாசிக்கிறோம். நம்ம இந்த உலகத்துல எதுவுமே கொண்டு வந்ததில்லை, இங்க இருந்து ஒன்றுமே கொண்டு போவதில்லை. அப்போ நமக்கு உள்ளவைகள் போதும் என்று எண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிதான் நமக்கு வசனம் சொல்லுகிறது. நம்ம பிரசங்கில வாசிக்கிறோம், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். அப்ப நிறைய பேர் கொஸ்டின் கேட்பாங்க, ஏன்னா நான் இந்த வசனத்தை நான் நிறைய தடவை நான் சொல்லியிருக்கிறேன், என்ன சிஸ்டர் நீங்க பணத்தை பத்தி பேசுறீங்க, அப்ப பணம் தேவையில்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, பணம் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவசியமான ஒன்று. இந்த உலகத்துல நம்ம மறிக்கும் தட்டியும் பணம் நமக்கு தேவை. ஆனா பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி போனார்கள். ஆண்டவர் நமக்கு அன்னன்னைக்கு சாப்பாடு கொடுக்கிறாரா, உண்ணவும் உடுக்கவும்
உங்களுக்கு போதும் என்று எண்ணங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு பரமண்டல ஜபத்துல நம்ம அதைத்தான் வாசிக்கிறோம். அன்றன்று வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர் நமக்கு மொத்தமா சமைச்சு கொடுக்க மாட்டாரு. நம்ம அன்னன்னைக்கு தான் சமைக்கிறோம், அப்படிதானே? ஒருவேளை இன்னைக்கு நம்ம ஒரு சமையல் பண்றோம் அப்படின்னா அந்த நாளைக்குள்ள நம்ம முடிச்சிடறோம். ஒரு வாரத்துக்கு தேவையான சமையலை நம்ம என்னைக்குமே செஞ்சு வைக்கிறது இல்ல. அதே போலதான் உங்களுக்கு என்னது தேவை அப்படின்னு சொல்லி அன்னன்னைக்கு உங்களுக்கு என்னது தேவை என்று சொல்லி ஆண்டவர் வைத்து இருக்கிறார். அதனால நம்ம இந்த உலகத்தை விட்டு போகும் பொழுது நம்ம எதையுமே எடுத்து செல்ல போறது இல்லை. அதனால ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு இன்னைக்கு என்ன நமக்கு கொடுக்கிறாரோ அதை வைத்து நம்ம என்ன பண்ணணும்னா வாழணும். அது செல்வமா இருக்கலாம், பணமா இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு நல்ல செல்வத்தையும் பணத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது நமக்கு போதும்னு சொல்லி நினைங்க. இதற்கு மிஞ்சி நான் இன்னும் சம்பாதிக்கணும், எனக்கு இது பத்தல, இன்னும் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சா நம்ம உடம்புக்கு தான் அது கெடுதி. ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்கு இன்னதுதான் தேவை, போதும், அதை வச்சு நிம்மதியா வாழுங்க, திருப்தியா வாழுங்க. எவ்வளவு 100 பவுனும் சரி 200 பவுன் வச்சிருந்தாலும் நமக்கு எது முக்கியம் அப்படின்னா ஆண்டவர் கொடுக்கிற நிம்மதியும் ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கணும். அந்த சமாதானம் தான் நமக்கு முக்கியம். இந்த உலகத்துல பணத்தையும் நகையும் வைத்துக்கொண்டு சொத்துக்களை வைத்துக்கொண்டு நிம்மதியே இல்லாம அநேகம் பேர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். இங்க அதைத்தான் பார்க்கிறோம். நம்ம மரிக்கும் போது இந்த உலகத்தை விட்டு போகும்போது எதுவுமே கொண்டு போக போறதில்லை. ஆனா ஆண்டவரை நம்ம சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்டு ஆண்டவரே எனக்கு நீங்க வேணும் என்று சொல்லி அந்த ஆத்தும மீட்ப அந்த ஆண்டவருடைய செல்வத்தை அவர் தான் நமக்கு சொத்து. அந்த செல்வத்தை ஒரு நாள் நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களுக்காக ஆண்டவரை நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா விட்டுறக்கூடாது. ஆண்டவரை மட்டும் நம்பும் பொழுது அந்த ஆத்தும மீட்பை ஆண்டவர் நமக்கு தருகிறார். இந்த சங்கீதம் முழுக்க அதைத்தான் நம்ம சொல்லப்படுகிறது. இந்த உலகத்துல இருக்கிற செல்வத்தையோ பணத்தையோ நீ நம்பாத, அதற்கு பதிலாக உன்னை படைத்த ஆண்டவரை நீ என்ன பண்ணி என்னைய நீ நம்பு, உன்னைய நான் கடைசி வரைக்கும் நடத்துவேன் அப்படி சொல்லிதான் இந்த சங்கீதத்துல நம்ம பார்க்கிறோம். அதனால நமக்கு பணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனா அந்த பணத்துக்கு பின்னாடி ஒரு நாள் நீங்க என்ன பண்ணாதீங்க, ஓடாதீங்க. எனக்கு இன்னும் ஆசை இருக்குது, எனக்கு இன்னும் இது வேணும்னு சொல்லி பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக உங்களுடைய வாழ்க்கையை உங்களுடைய நிம்மதியை நீங்க ஒரு நாளும் இழந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு அன்னன்னைக்கு என்னென்ன தேவையோ அந்த தேவைகளை சந்தித்து நிறைவா இன்னைக்கு உங்களுக்கு இதுதான் தேவை அப்படின்னா அந்த தேவைகளை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவா சந்தித்து ஒரு குறையில்லாமல் ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார். இந்த வசனங்களின்படியாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நமது நியூ கவர்னன்ஸ் ஸ்டோன் மினிஸ்ட்ரி சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாம போடக்கூடியதான வீடியோஸ் எல்லாமே டெய்லி உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். God bless you.